எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 80% வந்து 50% வந்து சான்ஸ் இருக்குது கேப் அப் ஆகிறதுக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப டவுன் சைடுன்னு சொல்ல முடியாது. ஒரு 23 பாயிண்ட்டு இல்லை 24 பாயிண்ட் அந்த லெவலுக்கு கேப் டவுன் கொடுத்துருந்தாங்க. என்ன ரீசனுக்காக நம்ம வந்து சொன்னோம், வேறு ஒன்றும் இல்லை, பாக்ஸோட 50% எடுத்துக்கோங்க. அந்த 50% எடுத்துகிட்டு நேற்றையோட லோவை வச்சு அப்படியே கீழே போட்டு பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த ரீசன் தான் நம்ம சொல்லியிருந்தோம். சப்போஸ் நம்மளுக்கு கேப் அப் ஆகியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, பாக்ஸோட 50%ல் கேப் அப் ஆகிருப்பாங்க, அங்கேருந்து அப்படியே டவுன் சைடில் வந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ரீசன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதே போல் நம்ம உங்களுக்கு வந்து சில மெசேஜ் வந்து நான் பார்த்தேன் ஆக்சுவலாக நம்மளோட இதில். அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களோட லெவலுக்கும் மற்றவங்களோட அனாலிசிஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறையா வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பயங்கரமான மூமெண்ட் இருக்கும், அதாவது அப் டவுன் மூமெண்ட் இருக்கும், பயங்கரமான வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றத ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். எதுக்காக அந்த விஷயத்த நம்ம உங்கள்கிட்ட இந்த வீக் ஸ்டார்டிங்லேயே ஞாயிற்றுக்கிழமை நான் எதுக்காக அந்த விஷயத்த சொன்னேன், வேறு ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் வீக்கு அதை எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஆல்ரெடி இந்த விஷயத்த நம்ம நேற்றே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஓகேவா? நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு அப் டவுன் மூமெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்த. போன மாதத்தோட லாஸ்ட் வீக் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சேம் பேட்டர்ன் தான் இந்த மாதமும். அதுக்குன்னு எல்லா மாதமுமே அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். மேக்ஸிமம் ஒரு 2 கன்ஃபர்மேஷன்னாச்சும் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கணும். அந்த கிடைச்சா தான் நம்மளுக்கு இவ்வளோ அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியும். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 3 வீக் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அப் மூமெண்ட் மட்டும்தான் கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன் இந்த வீக் மட்டும் ஏன் உங்களுக்கு டவுன் மூமெண்ட் கொடுக்கணும்? என்ன காரணம்? பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் வந்துட்டு சும்மா வந்து ஏதோ அடித்து விட்றேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நினைக்காதீங்க. நான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னேன்னா ஒரே ரீசன், என்னோடய பேக் டெஸ்ட்டு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நான் பேக் டெஸ்ட் எடுத்ததை ஒவ்வொரு நோட்டாக எழுதி வச்சுருக்கேன், ஒவ்வொரு இதுலேயும் எழுதி வச்சுருக்கேன். சரியா? அது வேணால் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் எந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கொஸ்டின், அதாவது உங்கள் மனசுக்குள்ளே, இப்போ என் மனசுக்குள்ளே அந்த கொஸ்டின் வந்தனால தான் நான் இந்த அளவுக்கு மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல முடியுது. சரியா? அதே கொஸ்டின் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் என்னை விட நீங்கள் பெரிய லெவலில் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுதான் உண்மையான ரீசன். சரியா? சரி, நான் உங்கள்கிட்ட 2 கொஸ்டின் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டு ஒரு 2 வீக் முன்னாடி போட்ட வீடியோவில் நான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மாதம் ஒரு 4ஆம் தேதி ஒரு கேப் டவுனு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 1200 பாயிண்ட்டு கொடுத்தாங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். அந்த கேப் டவுன் எதுக்காக கொடுத்தாங்க? சரி, கொடுத்தது ஏன் சடனாக அப் டவுன் மேலே ஏறினாங்க? கேப் டவுன் கொடுத்துட்டு உடனே அந்த வீக்லேயே பார்த்திங்கன்னா அதே 1200 பாயிண்ட்டை வந்து அதே ஒரு 3 நாளைக்குள்ளேயே கிளியர் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசனுக்காக கிளியர் பண்ணாங்க அப்படின்றது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு சரியான முறையில் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லையா, லாஸ்ட்டு நம்ம கொரோனா டைம் 2019, சரியா? அந்த டயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8000 பாயிண்ட் 9000 பாயிண்ட் வரைக்கும் கீழே விழுந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைம். சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேவா? 2019 மார்ச் மாதம், 2020 மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான சரிவு கொரோனா டைமில். சரி, அந்த கொரோனா டைமில் சரியான சரிவு வந்துச்சு. கரெக்டாக எந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி திருப்பி எடுத்தாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். 7500
ஸோ அதுக்கு மேலே கீழே இறங்கலை. சரி, அந்த 7500ஓட ஏன் அங்கேருந்து அப் மூமெண்ட் கொடுக்கணும்? ஏன் அதுக்கு கீழே இறங்கி வரலாமே? ஏன் 7000க்கு வரலாமே? 7000க்கு வந்துட்டு அதுக்கப்புறமா மூமெண்ட் மேலே போகலாமே? இல்லையா, 7000 வேணாங்க, 8000த்துலேயே நிப்பாட்டி அங்கேருந்து நம்ம அப் மூமெண்ட் போயிருக்கலாமே? என்ன ரீசன் அந்த 7500 வரைக்கும் வரணும்? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் இன்றைக்கி உங்களுக்கு டேட்டோடு சொல்லியிருக்கேன், ஓகேவா? 2019 சரியா? 2019 ஜனவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஆமாம், ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதம் அந்த 7500 வந்ததுக்கான ரீசன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஓகேவா? ஸோ அது மட்டுமா, அதுக்கு முன்னாடியும் போங்க. 2015 ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க, சரியா? 2015, ஆமாம் 2005 நினைக்கிறேன். 2005 ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதுலேயும் நீங்கள் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இருந்ததில் ஒரு 3 இயர்ஸ் பேக்கில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ஃபாலோ எது வரைக்கும் வந்திருக்குது, ஏன் கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட மட்டும் வந்து மார்க்கெட் திரும்பணும், என்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பான முறையில் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், மற்றவங்களோட அனாலிசிஸ்க்கும் நம்மளோட அனாலிசிஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன இது காமிக்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆக்சுவலாக மற்றவங்களோட எக்ஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மந்த்து உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இந்த வீக்கோட இது 24,250 அந்த லெவல். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் 24,700 நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்குன்றது சொல்லிட்டேன். இந்த வீக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கீழே டவுன் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு முடியும் அப்படின்றது சொன்னேன். 950 நீங்கள் எல்லாருமே நீங்கள் நினச்சிருக்கலாம், ஏன் 25,000த்துலேயே அப்படியே மேலேயே ட்ரேட் நடந்துகிட்டே இருக்குது, அந்த இது கீழே வரலையே, அப்போ நம்ம சொன்னது தப்பா அப்படின்னு நினச்சிருக்கலாம். கிடையாது, இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே என்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும். சரி, ஏன் அந்த 25,000த்துலேயே எப்படி சொல்கிறது, ஒரு 2 நாளாக உங்களுக்கு ட்ரேட் நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னு நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி உங்களுக்கு பயஞ்சது ஒரு டீட்டெயில் சொல்லியிருப்பேன். அந்த 25,000 to 25,090, சரியா? சரி, ஆமாம், 25,000 to 25,090 அது வரைக்கும் நம்ம ட்ரேடு எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு கிளியராக சொல்லியிருப்பேன். என்ன ரீசனுக்காக சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். 15ஆம் தேதி வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள். சாரி, 15லேயும் சொல்லியிருப்பேன், அதுக்கு முன்னாடி 12, 11 இந்த 2 டேட்லேயுமே உங்களுக்கு கிளியரான அந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். அந்த மூமெண்ட்டு எதுக்காக அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மார்க்கெட்டு அப்படின்றது உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் அந்த வீடியோலேயே, சரியா? நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் கமெண்ட் பாக்ஸில். ஆக்சுவலாக நீங்கள் நிஃப்டியை மட்டும்தான் பார்க்குறீங்க, பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு தான் இருக்கோம், சென்செக்ஸ் இதெல்லாமே மற்றதெல்லாமே பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன், சரியா? நான் ஒரு இதை மட்டும் பார்க்கல, நிஃப்டியும் பார்க்குறேன், சென்செக்ஸும் பார்க்குறேன். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு எல்லாத்தையுமே பார்க்குறேன். ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சொன்னது, நிஃப்டியை சென்செக்ஸு, மிட் கேப்பு அண்ட் நிஃப்டி 50 ஃபாலோ பண்ணும் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நம்ம ஒரு இன்டெக்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இந்த மெசேஜை நான் உங்களுக்கு நிஃப்டியில் போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சென்செக்ஸோடதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். அதுலேயும் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகேவா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்மளுக்கு டார்கெட்டு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், 24,750 நம்மளோட டார்கெட்டு கீழே. அதுவும் நம்ம சொல்லியிருந்தது 980 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும், 980 கிளியராக ஒரு பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க. பிரேக் அவுட் பண்ணி கீழே தான் நம்மளுக்கு ட்ரேட் நடந்து முடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் பாசிட்டிவாக கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்காங்க, ஓகேவா? நாளைக்கு மேபி என்ன நடக்கலாம்னா, கொஞ்சம் கேப் அப் ஆகி அங்கேருந்து டவுன் சைடில் வர்றதுக்கு
அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து டவுன் சைடில் நம்மளுக்கு 24,750 இதுக்கு வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணணும். ஓகேவா, நாளையோடது. ஸோ நாளைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன். ஓகேவா, அந்த சம்பவத்தை நீங்கள் நாளைக்கு மார்னிங் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம இப்போ சென்செக்ஸ் போவோம். சென்செக்ஸில் நான் எந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சென்செக்ஸோட சார்ட் வந்து கொடுத்துருக்கேன். சென்செக்ஸோட சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் இந்த கோடு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு அதில் என்ன கொடுத்துருக்கனோ அதே தான் இதுலேயும் நான் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் நம்மளுக்கு அது மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்குன்றது. ஏன்னா நம்மளோட டார்கெட்டு எந்த லெவலுக்கு நான் உங்களுக்கு சொன்னது எந்த லெவலுக்கு சென்செக்ஸ்லேயே ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். நம்ம அதில் நிஃப்டியில் என்ன இதை கொடுத்தோமோ அதே இதுதான் இங்கேயும் மூமெண்ட் நடந்திருக்கும். சரி, நிஃப்டியில் என்ன மூமெண்ட் கொடுத்துருந்தாங்க? கேப் டவுன் ஆனாங்களா? இன்றைக்கி இங்கே இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், சென்செக்ஸில் அதே கேப் டவுன் தான். ஸோ இதனால தான் நான் உங்களுக்கு நிஃப்டியை சொன்னால் போதும், நீங்கள் மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதையே ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு அது கரெக்டாக வரும் அப்படின்றனால உங்களுக்கு அதை சொல்லி வச்சுருந்தேன். ஓகேவா, சரி வாங்க. இன்றைக்கி வந்து சரி, இந்த இது எல்லாமே வந்து நான் எப்போ இருந்து உங்களுக்கு பேக் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். சரி, இந்த லெவல் போகுதுன்னு சொல்லி தெரியுங்களா? இந்த லெவல் போகிறதுக்கு எப்போ இருந்து நான் போட்டிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். சரியா, போன மாதம் ஆகஸ்ட் மாதம், சரியா, ஆகஸ்ட் மாதத்துலேயே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேயே நம்ம இந்த லெவல் வந்து போட்டு வச்சிட்டோம். என்ன லெவல்? இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகும் அப்படின்றது நம்ம போட்டு வச்சுருந்தோம். கீழே டவுன் சைடுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தோம். சரியா, ஆனால் அதே 1240 பாயிண்ட்டு கீழே டவுன் சைடில் வரணும். சரியா, அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே 1240 பாயிண்ட்டை எப்படி முடித்து வச்சுருக்காங்க மட்டும் பாருங்கள், போன மாதத்துக்குரியதை. சரி, இங்கேருந்து அப்படியே மேலே கொண்டு போங்க. சரியா, எப்படி முடித்து வச்சுருக்காங்க? அதே 1240, இங்கே 59. ஸோ ஒரு 10 பாயிண்ட்டுக்கு முன்ன பின்ன ஆகும்னு நான் உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருந்தேன். சரி, எதுக்காக இந்த கேப்பப் கொடுத்து அந்த 1250 பாயிண்ட்டை மேலே கொண்டு போய் முடிக்கணும்? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். வந்துச்சுன்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஓகேவா, அடுத்த லெவலுக்கு இந்த கேள்வி வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதுக்காகன்றது. ஓகேவா, ஏன் அந்த கேப் கொடுத்தாங்க? இப்போ எங்கே வந்து முடிச்சு வச்சுருக்காங்க? நம்ம சொன்னது எந்த லெவல் சொல்லியிருந்தோம்? ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியுதா? சென்செக்ஸில் நான் எந்த அளவுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன்றது. அதே 1030 பாயிண்ட் கொடுத்தாங்க. 1040 பாயிண்ட் கொடுத்தாங்களா? 1050 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, 1250 பாயிண்ட்டு. சரி, அதே இதுதான் இந்த மாதமும் உங்களுக்கு நடந்திருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா மாட்டிங்களா? சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதம் செப்டம்பர், ஓகேவா, என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். எது வரைக்கும் போயிருக்காங்க? அதே 1240 உங்களுக்கு கிளியரான ஒரு இது போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா, இருங்க, அதையும் கூட நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு அளந்தே காமிச்சிடுறேன். என்ன ஒன்று, மொபைலில் பார்க்குறதுனால உங்களுக்கு டக்குன்னு என்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு கரெக்டாக போட்டு காமிக்க முடியல. வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல்னால் உங்களுக்கு கிளியராக போட்டு காமிச்சிருப்பேன். சாரி, கம்ப்யூட்டர்னால் பாருங்கள், உங்களுக்கு அந்த 1230 பாயிண்ட்டு 250 பாயிண்ட்டு அந்த பாக்ஸ் தேரியோடது பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். எங்கே போய் கேப்பை பாய் முடிச்சு வச்சுருக்காங்க. சரி, கேப்பை பாய் அங்கே இருக்குது, அது வரைக்கும் போனாங்க, திருப்பி வந்துட்டாங்க. சரியா, டவுன் சைடில் கீழே இறங்கி வந்துட்டாங்க. நம்மளுக்கு இந்த மாதத்துக்கு உங்களுக்கு கேப்பப் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? 10ஆம் தேதி நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், 9ஆம் தேதி கேப்பப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதுக்காக கேப்பப் ஆகும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு, நிஃப்டியில் சொல்லியிருப்பேன். சரியா, நிஃப்டியை தான் சென்செக்ஸு ஃபாலோ பண்ணுது. ஸோ அதே இதை தான் நம்ம இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். கேப்பப் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் நிஃப்டியில் சொன்னது?
ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான். கரெக்டாக பாருங்கள், நம்மளுக்கு கேப் அப் ஆகும்னு சொல்லி நான் அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா எல்லோ கலர் லைனை. ஸோ அதே இடத்துல ஓப்பன் ஆகி நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 1250 பாயிண்ட்டு அந்த லைன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். 1240 250 வருதா. ஆனால் நம்ம அந்த முடித்ததை பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும். உங்களுக்கு அதே தான் கொடுத்துருப்பாங்க. 1230 பாயிண்ட்டு முடித்தது. அதுக்கு மேலே தான் முடிச்சிருப்பாங்க. அது நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி, அதுக்கு மேலேயும் போனதுக்கான ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 400 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட்டு. சரியா? எதுக்காக இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் எடுத்துகிட்டு வர்றேன்? ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்கி வந்தவங்க திருப்பியும் இங்கே வந்து டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கணும். ஏன் அதோட திரும்பி போனாங்க? என்ன ரீசன்? அந்த 400 பாயிண்ட்டை அப்படியே மேலே கொண்டு வாங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும். 400 500 பாயிண்ட்டு. ஓகேவா? கரெக்டாக பாருங்கள், அந்த 500 பாயிண்ட்டு கரெக்டாக வருதா? இதுதாங்க மார்க்கெட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? போட்டு மண்டையை போட்டு எதையுமே குழப்பிக்க தேவையே இல்லை. ஒரு பாக்ஸ் தேரி உங்களுக்கு சொன்னேன்னா, அந்த பாக்ஸ் தேரிலேருந்து அவங்க கண்டிப்பாக வந்து டச் பண்ணியே ஆகணும். டச் பண்ணாமலாம் போக முடியாது. காரணம், பாக்ஸ் தேரி கான்செப்ட்டு எனக்கு 100% எனக்கு ஒர்க் ஆகுது. மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த பாக்ஸ் தேரி கான்செப்ட்டுன்றது நான் எதுக்காக அந்த லெவல் எடுக்கிறேன்? ஸோ நம்மளுக்கு இது மட்டும்தான் வேணுமா? கன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு கன்ஃபர்மேஷன் தான். சரியா? பாக்ஸ் தேரிக்கு ஒரு சில இடத்துல நம்ம டாப்லேருந்து எடுப்போம், சில இடத்துல வந்து கீழே பாட்டம்லேருந்து எடுப்போம், சில இடத்துல வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுப்போம். அது எதுக்காக அந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோம்? வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், 2019 ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. அதுவும் எதுக்காக வந்துச்சு நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். மார்ச் 4 டவுன்ஃபால் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் 2020. ஸோ அப்படியே நீங்கள் பேக் டெஸ்ட்டு பின்னாடி போயிட்டு அக்டோபர் மாதமோ செப்டம்பர் மாதமோ 2019 நீங்கள் எடுத்து பாருங்கள், எதுக்காக அந்த கேப் கொடுத்து ஒரு டவுன் ஆகி அங்கே வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்றது உங்களுக்கு தெரியணும். இந்த 7500லேருந்து எதுக்காக மார்க்கெட் திரும்பிச்சுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அதுக்கு முன்னாடியே பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களோட டயத்தை எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்து இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் புரிய வச்சுருப்பேன்றது என்னோடய நம்பிக்கை. ஓகேவா? ஸோ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரான வியூ தெரியும். இதில் சென்செக்ஸில் நிஃப்டிலையும் சரி எல்லாத்துலேயுமே சொல்லிட்டேன், நம்ம டவுன் சைடு தான் மார்க்கெட்டு இருக்குது. கீழே வரணும். கீழே வந்தாலும் நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரிங்க, நிஃப்டி சார்ட்டு போயிடுறேன். சாரி ப்ரோ, ஆல்ரெடி நம்ம பேங்க் நிஃப்டியை விட்டுட்டோம். ஸோ பேங்க் நிஃப்டியவும் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தது கிளியராக தான் ஒர்க் ஆகிருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த வாரம் வீக்லேயே கிளியராக சொல்லிட்டோம், 54,980 நம்மளுக்கு டார்கெட் இருக்குது கீழே டவுன் சைடில் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கி எந்தளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக அந்த 54,950 தான் வந்து கரெக்டாக நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். சரியா? பார்த்தாலே தெரியும். ஸோ அடுத்தது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே லெவல்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 54,700. ஓகேவா? 54,700 வந்து நம்மளுக்கு கீழே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே லெவல் இருக்குது. மேலே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப கம்மி அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு. ஓகேவா? இப்போ நீங்கள் நிஃப்டியோட சார்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ நிஃப்டியோட சார்ட்டில் இருக்கும்.
நிஃப்டியோட சார்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெவல் கீழே வந்து 950 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்தது வந்து கீழே 750 நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா, 780 700. ஓகேவா, 700 வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். இதில் வந்து 750 வந்து நம்மளுக்கு டார்கெட் லெவல். ஓகேவா, நாளையோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரி, அகைன் வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மற்றவங்களோட இதுக்கும் நம்மளோட இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஓகேவா, அந்த இது எதுக்காக சொன்னேன். ஸோ மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்குது, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் வரணும். டவுன் சைடில் வந்து இந்த 24,350 இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு இது சொல்லிடுறேன். 24,100. சரியா, 24,100 24,000 இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணணும். சரி, அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த லெவல் நம்மளுக்கு கீழே 24,850. ஓகேவா, சாரி 22,850. அடுத்த லெவல் அந்த லெவலையும் பிரேக் பண்ணுறாங்கன்னா அடுத்தது 22,250 அந்த லெவலையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு நம்மளோட அனாலிசிஸ் படி எது வரைக்கும் வரலாம், 24,000 வரைக்கும் வரும். வந்துட்டு அகைன் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் போவாங்க. பவுன்ஸ் போயிட்டு மேபி நெக்ஸ்ட் இயர் அல்லது ஒரு 1 இயர் அப்படி கூட இருக்கலாம். அந்த இது முடித்ததுக்கப்புறமா திருப்பியும் அகைன் வந்து கீழே வந்து இந்த 20,250 அது வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் மார்க்கெட் மேலே போகணும். ஏன்னா இவங்க மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் கிளியராக நம்மளோட அனாலிசிஸ் படி நம்ம பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான அப்மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து திருப்பி நம்ம அவங்களோட எது வரைக்கும் வரணும்னு நினைக்கிறாங்களோ அது வரைக்கும் வந்துட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டு அகெயின் வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி தான். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அந்த இதையே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். பாக்ஸ் தியரியோடது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும். ஒரு ஸ்டெப்பு, எந்த ஸ்டெப்பு, ஒரு படிக்கட்டுலேருந்து நம்ம எப்படி இறங்குறோம், எப்படி ஏறுவோம். ஸோ அகைன் திருப்பி அந்த படிக்கட்டுலேருந்து எப்படி இறங்குறோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோன்றது. படிக்கட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இறங்கி வர்றாங்க. படிக்கட்டுலேருந்து அந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி வர்றது எது வரைக்கும் அந்த படிக்கட்டு இருக்குது நமக்கு, அதாவது இந்த மாதத்துக்கு எது வரைக்கும் அந்த படிக்கட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரியும். இந்த சென்டர் பாக்ஸ் உங்களுக்கு க்ளீனாக போட்டு காமிச்சிருப்பேன். ஒரு எல்லோ லைன் மேலே சென்டர் பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்தாலும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இது மட்டும்தானா? ஆனால் நம்மளோட அனாலிசிஸ் படி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் 16,000 கண்டிப்பான முறையில் மார்க்கெட் வரணும். ஆனால் அந்த 16,000 நிஃப்டியோட இது 16,000 வரணும். ஆனால் அது எப்போ வரலாம், ஒரு அப்கமிங் இயர்ஸ், ஒரு 10 வருஷம் ஆகலாம், இல்லைன்னா ஒரு 5 வருஷம் ஆகலாம். ஏதாச்சும் ஒரு நியூஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த மார்க்கெட்டு கீழே விழுகணும்னா அந்த மார்க்கெட்டு கீழே விழுகிறதுக்காக ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேட் பண்ணுறது ஆக்சுவலாக நான் நினச்சது இந்த இயர் வந்து வரும் அப்படின்னு நான் நினச்சேன். எதுக்காக, ட்ரம்ப்பு வந்து ஜெயிச்சிருக்காரு, அவர் வந்து வந்த உடனே ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சது கரெக்டாக நடந்திருக்குது. ஆல்ரெடி அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்தது எந்த அளவுக்கு வந்ததுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். டேரிஃப் போட்டார், அது போட்டார், இது போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் மட்டும் தான் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அது எதுக்காக அந்த ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்த போன மாதம் லாஸ்ட் வீக்கு நான் உங்களுக்கு ஒரு இதை போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் ஆமாம், போன மாதம் லாஸ்ட் வீக்கு டவுன் ட்ரெண்டு எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து 24,700 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் க்ளீனாக தெரியும். ஏன் அதுக்கு கீழே இறங்கலை, ஏன்னா அந்த நியூஸை வச்சு மார்க்கெட்டை கீழே இறக்குறாங்க. கீழே இறக்கிட்டு திருப்பியும் அகைன் அங்கேருந்து மேலே கொண்டு போகிறாங்க. சரியா, திரும்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் ரீட்டைலில் யாருமே வந்து காசை லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கம் தான் என்னுடைய நோக்கம். ஸோ அதனால தான் திருப்பி நான் உங்களுக்கு ஒரே விஷயத்த சொல்கிறேன். மார்க்கெட்டை கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு ஜெயிக்க ஆரம்பிங்க. அது வரைக்கும் உங்களோட பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயத்த சொல்லியிருப்பேன். ராஜாளி கழுகு அந்த பார்வை திறன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வை திறன் உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். இது வந்து ஒரு உதாரணம் நானே, ஓகேவா? அந்த உதாரணம் நானே அப்படின்றது என்ன நானே பெருமையாக சொல்லிக்கல. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், 2024 அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த மார்க்கெட்னால் என்னன்னே தெரியாது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மார்க்கெட்னால் என்னன்னே தெரியாதுங்க. உண்மையாக ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த மார்க்கெட்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன். ஏதோ பங்குச்சந்தைன்னு சொல்கிறாங்க, அதுன்னு சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க. அது மட்டும்தான் என்னோடய இதாக இருந்துச்சு. பங்குச்சந்தை நியூஸ் வந்தாலே அதை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் பார்க்கவே மாட்டேன், மார்க்கெட்டை பற்றி யோசிக்கவே மாட்டேன், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். மார்க்கெட்டை பற்றி ஒரு திங்கிங்கோ ஒரு எண்ணமோ எனக்கு வந்ததே கிடையாது. எனக்கு எப்போ அந்த திங்கிங் அந்த எண்ணம் எனக்கு எப்போ வந்துச்சு, என்னோட பிரதர் ஓப்பனாக உண்மையாக சொல்ல ஒத்துக்கிறேன் நான் உங்ககிட்ட, சரியா? நான் இதுக்கு முன்னாடி கூட நான் வேறு ஏதோ ஒரு நண்பர்னு சொல்லியிருப்பேன், சரியா? இந்த விஷயத்தில் நான் ஓப்பனாக உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேங்க. என்னோடய பிரதருங்க, என்னோடய கூட பிறந்த பிரதர், என்னோடய தம்பி என்ன பண்ணார், கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபா லாஸ் பண்ணார் மார்க்கெட்டில். அவர் 20 லட்ச ரூபா மார்க்கெட்டில் லாஸ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அவர் கஷ்டப்பட தான் செய்கிறார். அவர் ஏன் அந்த மார்க்கெட்டை லாஸ் பண்ணார், அமௌண்ட்டு எதுக்காக லாஸ் பண்ணார், அதோட தேடல் தான் என்னை எந்த லெவலுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்னை நிப்பாட்டியிருக்கு, சரியா? இதே தேடல், இதே உங்களோட பார்வை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் மார்க்கெட்டில் என்னை விட நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க. ஏன்னா நான் படிக்காத நானே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா படித்தவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க, சரியா? அவங்களுக்கும் இதே ஒரு தேடல், இதே ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் முன்னுக்கு வருவீங்க, சரியா? அது வரைக்கும் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க, அனலைசிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களால் இறங்கி அனலைசிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அனலைசிஸ் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், மணி லாஸ் பண்ணாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்னோடய அப்டேட் எல்லாமே கண்டிப்பான முறையில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல். இவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லோரும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சாரி, ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயத்த பேக் டெஸ்ட் எழுதுனது எல்லாத்தையும் காமிக்கிற சொல்லியிருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்லாத்தையுமே பேக் டெஸ்ட் எடுத்து பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பண்ணது கரெக்டாக தப்பான்றது, ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது எல்லாமே வந்து மந்த்லி அனாலிசிஸோடது, கிட்டத்தட்ட 2015 எடுத்தது. இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லியோடதுலேயே எந்த அளவுக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கு 2 புக் மட்டும் தான் வச்சுருக்கேனா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 புக்கு வரைக்கும் வச்சுருக்கேன், 8 நோட் வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக வச்சுருந்தது, ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கே கிளியராக புரியும். ஸோ மிடில் கிளாஸோட வழி என்னன்றது நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ஒரே விஷயத்த ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம், கற்றுக்கோங்க,
கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். யாரும் காசை லாஸ் பண்ணாதீங்க. என்னோடய குறிக்கோள் ஒன்று தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது. ரீட்டெய்லர் யாரும் இனிமேல் மணி லாஸ் பண்ணக்கூடாது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் கிளாஸ்லேருந்து வர்றவங்க என்ன நினைக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம், அவங்க சம்பாதிக்கணும், எப்படினாச்சும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டுமே நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லை, இன்னமும் நம்ம வீக்லி அனாலிசிஸ் இருக்குது, நோட்டு இருக்குது, டே அனாலிசிஸ் நோட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த 2 நோட்டு தான் முன்னாடி இருந்துச்சு. அதனால் இந்த 2 நோட்டை மட்டும் எடுத்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். மீதி நோட்டெலாம் எடுத்து பேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். ஓகேவா? எல்லாருக்கும் திரும்பி சொல்கிறது, பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ.